ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு 2 சாப்டர்ஸ் முடிச்சாச்சு. அதாவது நம்ம அந்த பைத்தானோட இன்ட்ரொடக்ஷன்லாம் பார்த்துட்டு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸு அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த 4 சாப்டர் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. இப்போ அதில் இந்த 2 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது தியரட்டிக்கலாக நான் சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டும்தான், ஒரு சில செட் ஆஃப் பாயிண்ட் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தா போதும். அதே மாதிரி தான் இந்த சாப்டர் 3யும். ஸோ இந்த சாப்டர் 3 எதை பற்றி நம்ம சொல்லுது அப்படின்னா, இதுவும் அந்த ஃபங்க்ஷன் கான்செப்ட் தான். நம்ம ஃபங்க்ஷன் கான்செப்ட் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ரூல்ஸையே எப்படி நம்ம அதெல்லாம் ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. சரி, ஓகே. ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்கோப்பிங். ஸ்கோப் அப்படின்னாவே என்னங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க. இது ஒரு 1 மார்க்கு. Scope refers to the visibility of a variables, parameters and functions in one part of a program to another part of the same program. ஒன்றும் கிடையாது. ஸ்கோப் அப்படிங்கிறது வந்து விசிபிலிட்டி ஆஃப் வேரியபிள்ஸ். ஒரு வேரியபிளோ இல்லை ஒரு பேராமீட்டரோ அது இல்லை ஒரு ஃபங்க்ஷனோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன பார்வை, ஒரு சின்ன பாங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அப்படின்னா எந்த மாதிரி தோட்டத்தில் நம்ம பார்க்குறோம், இல்லை இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்லேயே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எந்த மாதிரி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த ஸ்கோப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. சரி, ஓகே. நார்மலி எவ்ரி வேரியபிள் டிஃபைன்ட் இன் அ ப்ரோக்ராம் ஹேஸ் குளோபல் ஸ்கோப். ஒன்றுமே கிடையாது. ஒரு வேரியபிள் வந்து ஒரு சாதாரணமாக வந்து ஒரு ப்ரோக்ராமில் கொடுக்குறோம் அப்படின்னா அது எப்பயுமே குளோபல் ஸ்கோப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா. சரி, ஓகே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பட் இட் இஸ் அ குட் ப்ராக்டிஸ் டு லிமிட் அ வேரியபிள் ஸ்கோப் டு த சிங்கிள் டெஃபினேஷன். ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் டெஃபினேஷனில் என்ன பண்ண முடியாது, நம்ம அதை ஸ்கோப் அப்படின்னா இதுதான் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. நார்மலாகவே ஸ்கோப் அப்படின்னா ஒரு லிமிட்டேஷன், வரையலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா லாங்குவேஜஸில் என்ன இருக்குது, ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அது என்ன மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வேரியபிள் ஸ்கோப். To understand the scope of variables in a programming language, it is important to learn about the variables really are. ஒன்றும் கிடையாது. ஒரு வேரியபிள் அப்படிங்கிறத எந்த மாதிரியான வேரியபிள் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறத புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து தேர் அட்ரஸஸ் ஒன்றும் கிடையாது. இந்த வேரியபிள் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இல்லை என்ன மாதிரியான பர்பஸ்க்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது மாறுபடும். ஒன்றும் கிடையாது. நம்ம சிம்பிளாக a = 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிளுக்கு 5ங்கிற வேல்யூ அசைன் இருக்குது அப்படின்னா இப்போ அந்த 5 அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா 5 அப்படிங்கிறது a அப்படிங்கிற வேரியபிளில் வச்சுருக்கக்கூடிய ஒரு டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த 5 அப்படிங்கிறது ஒரு நியூமரிக்கல் டேட்டா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த 5 அப்படிங்கிறது இந்த ப்ரோக்ராமில் ஏங்கிற வேரியபிளில் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய விஷயத்துக்காக ஒரு அனலைஸ்மெண்ட்டுக்காகவும் நம்ம இந்த ஸ்கோப் அப்படிங்கிற பேரில் வச்சுக்கிறாங்க. சரிங்களா. சரி, ஓகே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு 2 மார்க். அதாவது மேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு வாட் இஸ் மேப்பிங், இல்லை டிஃபைன் மேப்பிங், டிஸ்கிரைப் மேப்பிங் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு இதுதான் ஆன்சர். இது முக்கியமான 2 மார்க்கு. ஐ திங்க் புக் பேக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங் எ வேரியபிள் நேம் வித் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் ஆஸ் மேப்பிங். ஈக்குவல் டு சைன் இஸ் யூஸ்டு டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் டு மேப் த வேரியபிள் அண்ட் ஆப்ஜெக்ட். ஒன்றும் கிடையாது. இப்போ தியரிட்டிக்கலாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் நேமை ஒரு ஆப்ஜெக்டோட நம்ம பைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மேப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன சொல்கிறோன்னா இதான் சொன்னோம் இல்லையா, a = 5, b = கம்ப்யூட்டர் சயின்ஸ், c = 79.3. இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு வேல்யூவை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதை அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல் டு சைன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஸோ அதுதான் பைண்டிங், அதாவது மேப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. சரி, ஓகே. இங்கே பாருங்கள். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கீப்ஸ் த ட்ராக்ஸ் ஆல் ஆஃப் திஸ் மேப்பிங்ஸ் வித் நேம் ஸ்பேசஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எப்படி இந்த மேப்பிங் அப்படிங்கிற கான்செப்டை எதன் மூலமாக வச்சுக்குது அப்படின்னா நேம் ஸ்பேசஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயத்தினால தான் என்ன பண்ணிக்குது, இதை வச்சுக்குது. அடுத்து இன்னொரு முக்கியமான 2 மார்க் இருக்குது. அந்த 2 மார்க் பார்த்திங்க அப்படின்னா நேம் ஸ்பேசஸ். டிஃபைன் நேம் ஸ்பேசஸ், வாட் இஸ் மீன் பை நேம் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி அந்த கேள்விக்கு இதுதான் ஆன்சர். இந்த 2 லைன் மட்டும்தான். நீங்கள் இந்த 2 லைன் மட்டும் படித்தாவே போதும். நேம் ஸ்பேசஸ் ஆர் த கண்டெய்னர்ஸ் ஃபார் மேப்பிங் நேம்ஸ் ஆஃப் த வேரியபிள்ஸ் டு ஆப்ஜெக்ட்ஸ்.
நேம் ஸ்பேசஸ் ஆர் த கண்டெய்னர்ஸ். அது ஒன்றும் இல்லை, அது ஒரு கண்டெய்னர் மாதிரி, அது ஒரு பாக்ஸ் மாதிரி, இல்லை ஒரு ஏரியா மாதிரி. சரியா? ஸோ நேம்ஸை இந்த வேரியபிள்ஸாக கூட ஆப்ஜெக்டை மேப்பிங் பண்ணக்கூடிய எல்லா இதையும் என்ன வச்சுருக்கு அப்படின்னா இந்த நேம் ஸ்பேசஸ்குள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் பின்னாடி வரக்கூடிய எக்ஸாம்பிள், அதாவது பாருங்கள், a = 5 b = a கொடுத்துருக்காங்க. சரி பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளில் ஒரு தடவை படிச்சுட்டு சொல்கிறேன். a is the first mapped to the integer 5. a அப்படிங்கிறது என்னென்னா 5ங்கிற வேல்யூவை அஞ்சுங்கிற இன்டிஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு வேரியபிள். அதாவது 5ன்னு சொல்லக்கூடிய இன்டிஜர் வேரியபிளை மேப் பண்ணியிருக்கக்கூடிய வேரியபிள் என்னதுன்னா a. In this case a is the variable name while integer value 5 is the object. ஓகேவா? இப்போ இது புரியுங்களா? இப்போ எதை ஆப்ஜெக்ட்னு சொல்லி சொல்கிறாங்க? நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய டேட்டாவை ஆப்ஜெக்ட்னு சொல்லி சொல்கிறாங்க. எதை வேரியபிள் நேம்னு சொல்கிறாங்க? நம்ம எந்த ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் நம்பரோ இல்லை ஒரு நேமோ, நம்பர் யூஸ் பண்ண முடியாது, ஒரு நேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை வேரியபிள் நேம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், b is a set equal to a. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா a = 5 கொடுத்துட்டாங்க. அடுத்த செகண்ட் லைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா b is mapping to a அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா bயில் என்ன அசைன் ஆகணும் அப்படின்னா a அப்படிங்கிறதுல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ bக்கும் சமம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஆக்சுவலி மீன்ஸ் b is now bound to the same integer value of a which is 5. அப்போ ஃபஸ்ட் லைன் படி பார்க்கும்பொழுது ஏவோட வேல்யூ 5. செகண்ட் லைனில் பார்க்கும்போது அப்படி பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ என்ன? ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஏல என்ன இருக்குது? 5ங்க இருக்குது. ஸோ அப்போ பியோட வேல்யூவும் 5 அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த மேப்பிங் கான்செப்டில் சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நேம் ஸ்பேசஸ்குள்ளே தான் கன்சிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேப்பிங். இந்த மேப்பிங் உங்களுக்கு ஆல்ரெடி நான் இந்த தியரட்டிக்கலாக சொல்லியிருக்கிறேன். இங்கே ஒரு டயக்ராம் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். a மேப்பிங் ஆஃப் 5, அடுத்து b மேப்பிங் ஆஃப் 5, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏவோட இங்கே பாருங்கள் ஒரு 3 லைன் கொடுத்துருக்காங்க. a மேப்பிங் 5, b மேப்பிங் a மேப்பிங் 3. சரிங்களா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடைசியாக உங்களுக்கு என்ன இருக்கும் நல்லா பாருங்கள். ஏவோட வேல்யூ 5, ஃபஸ்ட் லைன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப ஏவோட வேல்யூ 5 அப்படின்னு இருக்கும். அடுத்த லைனில் பியோட வேல்யூ என்ன இருக்கும்? ஏவுக்கு அசைன் பண்ணியிருக்காங்களா? ஸோ பியோட வேல்யூ 5ங்கிறது இருக்கும். அடுத்து தேர்ட் ஒன் என்ன இருக்குது? ஏவோட வேல்யூவை 3க்கு மேப் பண்ணுறாங்க. ஸோ 3ங்கிற ஆப்ஜெக்டோட மேப் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ என்ன ஆகும்? ஏவில் 5ங்கிறது அந்த 5 ஃப்ளஷ் ஆகிட்டு என்ன ஆகும்? ஏவில் 3ங்கிற வேல்யூ என்ன ஆகும்? ஃபிட் ஆகிடும். ஸோ அப்போ பியோட வேல்யூ 5, ஏவோட வேல்யூ இப்போ என்ன அப்டேட் ஆகிருக்கு? 3 அப்படிங்கிறது அப்டேட் ஆகிருக்கும். சரியா? ஸோ இஃப் யூ தென் சேஞ்ச் a to be equal to 3, the budding programmer might be expect b also is equal to 3, but it's not in the case. b is still mapped or pointing into the integer of value 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃப் எதுக்கு சொல்கிறாங்கன்னா நாம் நினச்சிருப்போம் இப்போ பியோட வேல்யூ b மேப்பிங் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ 3ன்னு மாறுச்சுன்னா பியோட வேல்யூ 3ன்னு மாறணுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, அப்படி மாறாது. ஏன்னா அப்படி ஆர்டர் பை ஆர்டர்ஸ் இந்த சீக்வன்ஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு வரக்கூடிய தருணத்தில் என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த பியோட வேல்யூ மாறினதாக தான் இருக்கும். ஆனால் என்னாகும்? ஏவுக்கு மட்டும்தான் வேல்யூ மாற்றிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ அந்த ஆஃப்டர் சேஞ்சிங் வேல்யூ ஆஃப் ஏக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா இங்கே பாருங்கள், ஏவோட வேல்யூ 3, அதாவது அப்டேட் பண்ணியிருக்கிறது ஏவோட வேல்யூ அந்த 5ங்கிற ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு 3ங்கிறத நம்ம செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட மேப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பின்னு படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம எது கூட அசைன் பண்ணியிருந்தோம்? பி மேப்பிங் ஆஃப் ஏன்னு கொடுக்கும்போது அந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்னவாக இருந்ததுன்னா 5ன்னு இருந்தது. ஸோ அந்த 5 அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? இங்கே இது கூட மேப்பிங் ஆனதாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா த ஸ்கோப் ஆஃப் எ வேரியபிள் இஸ் த பார்ட் ஆஃப் த கோட் வேர் இட் இஸ் விசிபிள். அது ஒன்றும் கிடையாது. ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் அப்படிங்கிறது என்னென்னா அந்த கோடு எங்கே அது விசிபிளாக இருக்கோ அதை எங்கே இடத்துல பயன்படுத்துகிறாங்களோ அதன்படி தான் என்ன ஆகும் அப்படின்னா இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இங்கே பாருங்கள், இங்கே சிம்பிளாக ஒரு 2 லைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஏ மேப்பிங் ஆஃப் 7 டிஸ்பின்னு சொல்லி இவங்க எம்டி பராந்திசிஸ் கொடுத்துருக்காங்க. பராந்திசிஸ் கொடுத்தாவே அது என்னவாக இருக்கும்? ஒரு ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். சரி, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அதோட கோடிங் என்ன? ஏ
equal to 7. அதாவது A mapping 7. When you try to display the value of A, the procedure the program flags the error. Name A is not defined. This is because the lifetime of the variable is only till the end of the procedure. So the duration for which of a variable is alive is called the lifetime. ஒன்றும் கிடையாது, அந்த வேரியபிள் வந்து அந்த எந்த செக்டாருக்குள்ள வரைக்கும் ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கோ அதை தான் அந்த வேரியபிளோட லைஃப் டைம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம இந்த வேல்யூவை வந்து வெளியில் வந்து அந்த ப்ரொசீஜர் இந்த டிஸ்பிளே அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனை விட்டுட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு வெளியில் நம்ம அந்த ஏவோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டிருந்தா கண்டிப்பாக அது எக்ஸிக்யூட் ஆகாது, எரர் தான் காட்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்குன்னு ஒரு சில லிமிடேஷன் இருக்குது. நான் தான் சொன்னலையா ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஸ்கோப்புங்கிறத அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தாண்டி இது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கோப்புக்குள்ளே இருக்கக்கூடியது அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிக்கிறோமோ அதெல்லாம் லைஃப் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எல்இஜிபி ரூல். எல்இஜிபி ரூல், இந்த எல்இஜிபிக்கு நம்ம அப்படியே பின்னாடியே எக்ஸ்பிளைன் அப்படியே பார்க்க தான் தெரியும். சரிங்களா? Scope also defines the order in which a variable to be mapped to the object in an order obtain the value. ஒன்று கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் மேப்பிங் டு ஒன்றும் இல்லை, எக்ஸில் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவுட்டர் எக்ஸ் வேரியபிள்னு சொல்லிட்டு எக்ஸில் ஒரு வேல்யூ இருக்குது. அடுத்து செகண்ட் லைன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. அந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே எவ்வளோ கோடிங் இருக்குன்னா 2 லைன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் என்னென்னா எக்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்ட்ரிங்கை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸை பிரிண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த் லைன் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா இதோட அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா தப்பாக கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் படி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம இன்டென்டேஷன் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான கான்செப்டாகவே பார்த்துருப்போம். பைத்தான் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இன்டென்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ப்ரைமரி குளோபலாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அவுட்டர் எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் இருக்குது. அடுத்து டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதே எக்ஸோட வேல்யூ இன்னர் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸை பிரிண்ட் பண்ணியும் காமிச்சிருக்காங்க. டிஸ்பிளேயில் பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்கும், சும்மா எம்டியாக மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எபோ ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னு கொடுக்குதுன்னு பாருங்கள். எபோ ஸ்டேட்மெண்ட் 4 and 5 டிஸ்பிளே த ரிசல்ட் ஆஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ நாம் இதில் என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத ஒன்றா ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த அவுட்புட் அவுட்டர் எக்ஸ் வேரியபிள் இன்னர் எக்ஸ் வேரியபிள்னு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிரிண்ட் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த பிரிண்ட் எக்ஸை நீங்கள் இங்கே தள்ளி எழுதிக்கணும். அதாவது இந்த எக்ஸு டிஸ்பிளே இது மட்டும் உள்ள தள்ளி எக்ஸ் ஈக்குவல் டு இன்னர் எக்ஸ் வேரியபிள். அப்புறம் பிரிண்டர் என்னென்னா இந்த 4க்கு பக்கத்துலேயே, அதாவது இதுக்கு நேராகவே என்ன பண்ணணும்னா எழுதிக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும்னா இந்த அவுட்புட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த 5 லைனில் பிரிண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்பிளேக்கு நேராக, அதாவது மேலே செகண்ட் லைனில் இருக்கிற டிஸ்பிளேக்கு நேராக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொண்டு வந்து வச்சுக்கிறீங்க. சரிங்களா? இன்னொரு தடவை திரும்ப சொல்கிறேன், நீங்கள் இந்த லைனுக்கு கொண்டு வந்து வச்சுக்கோங்க, இங்கே பிரிண்ட்டுங்கிறது எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே. அப்படி பார்த்தா இந்த மாதிரி அவுட்புட் வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த எபோ ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன கொடுக்குது அப்படின்னா give the different outputs because the same variable x resides a different scopesன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ 4th லைன்லேயே நீங்கள் பிரிண்ட் எக்ஸ் அப்படிங்கிறத பக்கத்தில் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை படி என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பாருங்கள் ஃபஸ்ட் லைன்லேயே அவுட்டர் எக்ஸ் வேரியபிள்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே அதே எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு இன்னர் எக்ஸ் வேரியபிளுங்கிற இன்னொரு ஸ்ட்ரிங்கும் இருக்குது. ஸோ இப்போ இந்த 4வது லைன் 5வது லைன் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பிரிண்ட் எக்ஸ்ன்னு மட்டும் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரிண்ட் எக்ஸுங்கிறத மட்டும் கால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸையோ இல்லை அது சம்மந்தப்பட்ட வேல்யூவையோ எடுத்து காட்டாது. குளோபலாக, அதாவது ஒரு ப்ரோக்ராம்னா அந்த ப்ரோக்ராமுக்கு பொதுவாக எக்ஸுங்கிற வேரியபிளில் ஏதாவது வேல்யூ கொடுத்துருக்காங்களா அப்படின்னா ஸோ அந்த இருக்கக்கூடிய வேரியபிளில் வேல்யூ தான் என்ன பண்ணணும்னா அதை காட்டும். சரிங்களா? அடுத்த 5th லைன் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு இன்னர் வேல்யூ அப்படின்னு இன்னர் வேரியபிள்னு சொல்லிட்டு இன்னொரு வேல்யூ இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுதுன்னா இன்னர் எக்ஸ் வேரியபிள் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி காட்டும்.
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் என்னது, இருக்கிற இடத்த பொறுத்து தான் என்ன இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதை தான் எல்இஜிபி ரூல்ஸ்னு சொல்லுவோம். அது என்னென்னு பார்க்கலாம். இந்த பேராகிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். The LEGB rule is used to decide the order in which scope are to be searched for source scope resolution. The scopes are listed below in the terms hierarchy highest to lowest. ஒன்றும் இல்லை, ஒரு கீழே ஒரு ஹைரார்கி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த ஹைரார்கி படி தான் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆர்டரில் தான் என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் அந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரு டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை பற்றி நம்ம 11th படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? ப்ரீ இன்க்ரிமெண்ட்டு, போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஆர்டரில் தான் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இது ஒர்க் ஆகும். சரி, ஓகே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் இதே பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்புன்னு சொல்லிட்டு நம்ம குளோபல் ஸ்கோப்பு, லோக்கல் ஸ்கோப்புன்னு நம்ம ஃபங்க்ஷன் சாப்டரில் படிச்சிருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ இங்கே தியாரிட்டிக்கலாக பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்இஜிபி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 வகையாக பிரிக்கிறோம், 4 ஸ்கோப்பாக பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அவன் கேள்வியே தெளிவாக கேட்டிருப்பான். நம்ம அந்த ஃபங்க்ஷன் சாப்டரில் தான் அந்த 5 மார்க் எழுதணுமா, இல்லை இதில் தான் நம்ம இந்த தியரிட்டிக்கலை எழுதுவோம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்இஜிபி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எல் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா லோக்கல், அதாவது டிஃபைன் இன்சைட் த ஃபங்க்ஷன் ஆர் கிளாஸ். ஒரு கிளாஸுக்குள்ளேயோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை அந்த ஒரு வேரியபிளை பயன்படுத்திக்கிட்டோம், அந்த வேரியபிளுக்கு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய வேரியபிள்ஸை அதை என்ன சொல்கிறோன்னா லோக்கல் ஸ்கோப் அப்படிங்கிற கேட்டகரியில் வச்சுக்கிறோம். அடுத்து என்க்ளோஸ் ஸ்கோப், டிஃபைன் இன்சைட் த என்க்ளோசிங் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனோ, இல்லை ஒரு லூப்பிங்குள்ளே இன்னொரு லூப்போ, இல்லை ஒரு கிளாஸ்க்குள்ளே இன்னொரு கிளாஸோ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற பட்சத்தில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை நாம் யூஸ் பண்ணுறோம், ஒரு வேரியபிள் பயன்படுத்துகிறோம், அதுக்கு ஆப்ஜெக்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை வேரியபிள்ஸை என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்கோப் என்ன சொல்கிறாங்கன்னா என்க்ளோஸ் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குளோபல் ஸ்கோப், டிஃபைன் அட் த அப்பர் மோஸ்ட் லெவல். ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா அப்பர் மோஸ்ட் லெவலில், இப்போ லோக்கலை விட என்க்ளோஸ்டு கொஞ்சம் பெட்டர், என்க்ளோஸ்டை விட அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறது தான் குளோபல். சரிங்களா? என்க்ளோஸில் விட அடுத்த ஸ்டேஜில், அதாவது ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிட்டே ஒரு வேரியபிள், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டு இல்லை சிம்பிளாக ஒரு வேரியபிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேரியபிள்ஸை தான் குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க, குளோபல் ஸ்கோப்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பில்டின் ஸ்கோப். பில்டின் ஸ்கோப் வேறு ஒன்றுமே கிடையாது, ரிசர்வ்டு நேம்ஸ் இன் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது மாடியூல்ஸை சொல்கிறாங்க, ரிசர்வ்டு நேம்ஸ். இது முக்கியமான 5 மார்க்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த 5 மார்க்கில் இந்த 4 ரூல் கண்டிப்பாக முக்கியம். நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த டெஃபினிஷனை எழுதிட்டு இந்த 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 இருக்கக்கூடிய டைப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த டயக்ராம் போட்டுட்டீங்க அப்படின்னாவே கம்பல்சரி உங்களுக்கு 3 மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா? இதை நீங்கள் தனியாக படிச்சிங்கனாலும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் லெவலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் ஸ்கோப். நாம் இந்த 4 பார்த்தோம் இல்லைங்களா, இந்த 4 பற்றியுமே என்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறோம். சரிங்களா? 4 டைப்ஸாக நமக்கு தெரியும். என்னென்னு பார்த்துருப்போம், லோக்கல், என்க்ளோஸ்ட், குளோபல், அப்புறமேட்டு பில்டின். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் லோக்கல் ஸ்கோப். லோக்கல் பேர்லேயே இருக்குது. லோக்கல் அப்படின்னு என்னது, உள்ளூர் இல்லை உள்ளேயே இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ அங்கே பாருங்கள் லோக்கல் ஸ்கோப். இந்த பாயிண்ட் கண்டிப்பாக முக்கியம். இந்த 3 லைனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Local scope refers to the variable defined in a current function. Always a function will first look up of the variable name and it's the local scope. Only it does not find is there is outer scopes are checked. ஒன்றும் கிடையாது. ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரோக்ராமுக்கு கரண்ட் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஸ்கோப்புக்கு பேர் தான் என்னென்னா லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கீழே பாருங்கள் டீட்டெயில்டாகவே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ரோக்ராமு இந்த ப்ரோக்ராமோட கோடிங் என்ன சொல்லுது அப்படின்னா டிஸ்ப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் சொல்லுது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒன்று ஏன்னு சொல்லக்கூடிய வேரியபிளுக்கு 7 அப்படிங்கிற ஆப்ஜெக்டை மேப்பிங் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து அந்த ஏவை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ப்ரோக்ராம் அந்த ஃபங்க்ஷனை வெளியில் கால் பண்ணியிருக்காங்க டிஸ்ப் அப்படிங்கிறது. ஸோ அந்த ப்ரோக்ராம் பாருங்கள் முழு ப்ரோக்ராம் பார்த்துன்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்ப் A = 7 பிரிண்ட் ஏன்னு கொடுத்துருக்காங்க.
அடுத்து டிஸ்ப்ங்கிற ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி கால் பண்ணால் நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? 7 அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்கும். அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஏதோ ஒரு வேரியபிளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு பேர் என்ன அப்படின்னா லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா global scope, a variable which is declared outside of all functions in a program known as global variable. ஒன்று கிடையாது, ஒரு வேரியபிளை எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வெளியே, அதாவது ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது முன்னாடியோ கொடுத்துட்டோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோன்னா அந்த வேரியபிளுக்கு பேர் தான் குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீழே இருக்கிற எக்ஸாம்பிள் எதை மென்ஷன் பண்ணுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் லைன்லேயே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ 10 அப்படிங்கிறத அசைன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் லைனில் டிஸ்ப்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிஸ்ப்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே எத்தனை லைன் ஆஃப் கோடிங்னா வெறும் சேம் அதே 2 லைன் தான். ஏவோட வேல்யூ 7, அந்த 7ங்கிறத அதாவது அந்த ஏவை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்ப் 5th லைனும், அதனால் பாருங்கள் 5th ஸ்டேட்மெண்ட்டும் 5th எக்ஸ்ப்ரெஷனும் 6th எக்ஸ்ப்ரெஷனையும் பாருங்கள். அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 5th எக்ஸ்ப்ரெஷன் என்ன இருக்குது? டிஸ்ப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணியிருக்காங்க. அடுத்து 6 ஃபங்க்ஷன் இருக்குது, பிரிண்ட் ஏங்கிறத டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா 7, 10 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இங்கே என்டையர் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேலே அசைன் பண்ணும்போதே ஏவோட வேல்யூ 10 அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. டிஸ்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனில் 7 அப்படிங்கிறத அசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிறத அதை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பிரிண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், அதான் டிஸ்ப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க டிஸ்ப் 1ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது மிஸ்டேக்கு, அந்த 1 அப்படிங்கிறது வராது. டிஸ்ப்புங்கிறத கால் பண்ணியிருக்காங்க, அப்புறம் பிரிண்ட் ஏங்கிறதையும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 5வது லைனே எக்ஸிக்யூட் ஆகும். 5வது லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது டிஸ்ப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு போகும். டிஸ்ப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா 2 லைன் ஆஃப் கோடிங் இருக்குது. என்ன 2 லைன்னா ஏ அப்படிங்கிறத அசைன் பண்ணியிருக்காங்க, அப்புறம் பிரிண்ட் ஏ. ஸோ அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இந்த லோக்கல் வேரியபிள் எக்ஸிக்யூட் ஆகிரும். எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் என்னென்னா அப்புறம் ஒன்றும் வேலை இருக்காது. அடுத்து திரும்ப என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பிரிண்ட் ஏ. இந்த பிரிண்ட் ஏ அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த பிரிண்ட் எதை சொல்லுது? டிஸ்ப்புங்கிற ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருக்கிற ஏ கிடையாது, அதாவது இந்த 7 அப்படிங்கிற வேல்யூ வச்சுருக்கிறது கிடையாது. இந்த பிரிண்ட் எங்கே இருக்குது? டிஸ்ப்புங்கிற ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறம் வேறு எந்த வேல்யூ இல்லை. ஸோ பொதுவாக என்ன இருக்குது? ஏவோட வேல்யூ 10 அப்படிங்கிறது இருக்குது. அதனால் 7, 10 அப்படிங்கிறத நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். சரிங்களா? அடுத்து என்க்ளோஸ்டு ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஸ்கோப்பு? என்க்ளோஸ்டு ஸ்கோப். இங்கே பாருங்கள், நான் என்க்ளோஸ்கோப் எதுக்கு சொல்லியிருக்காங்க? ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப்போ, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனையோ, இல்லை வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே இன்னொரு கிளாஸோ நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ்க்கு பேர் தான் என்க்ளோஸ்டு ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி பாருங்கள், ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பெர்மிட்ஸ் த ஃபங்க்ஷன்ஸ் டு பி நெஸ்டட். எந்த ஒரு ஃபங்க்ஷனோ கிளாஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கலாம்? நெஸ்டட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரூல்ஸை சொல்கிறாங்க. ஸோ எ ஃபங்க்ஷன் வித் இன் அனதர் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அ நெஸ்டட் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனை கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னது? நெஸ்டட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 லைன் போல்டாக கொடுத்துருக்கிற 3 லைனும் ரொம்ப முக்கியம். எ வேரியபிள் விச் இஸ் டிக்ளேர்ட் இன்சைட் த ஃபங்க்ஷன் விச் கண்டெய்ன்ஸ் another function definition within it. The inner function can access the outer function. This scope is called as enclosed scope. ஒரு வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷனில் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்திருந்தால் அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனும் அந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனில் பெரிய ஃபங்க்ஷனோட வேரியபிள்ஸையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள் இந்த எக்ஸாம்பிளில். ஃபஸ்ட் லைனே டிஸ்ப் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா? ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கோடிங் பார்த்திங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ 10, அப்புறம் டிஸ்ப் 1ங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அப்போ டிஸ்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு உள்ள டிஸ்ப் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனுக்குள்ள அதோட கோடிங் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்னது? 3 லைன். சரிங்களா? சரி, என்னென்னு பாருங்கள். இப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ப் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்ப் 1 பிரிண்ட் ஏ. சரிங்களா? இங்கே பாருங்கள் அந்த ப்ரோக்ராம் என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாருங்கள் என்டையர் ப்ரோக்ராம் டிஸ்பில் ஏவோட வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்காங்க,
அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்குள்ளேயும் பிரிண்ட் ஏங்கிறத கொடுத்துருக்காங்க. கொடுத்து முடிச்சுட்டு disk1 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி காட்டணும். அது மட்டும் இல்லாமல் ஏ அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி காட்டணும். பிரிண்ட் பண்ணி காட்டினதுக்கப்புறம் அதாவது பாருங்கள், இந்த ரெண்டாவது சர்க்கிள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, இந்த ரெண்டாவது சர்க்கிள் தான் எல்லாத்தையும் சொல்லுது. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் டிஸ்க்குங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் என்ன ஆகும்னா, எடுத்து டிஸ்க்குங்கிற ஃபங்க்ஷன் போகும். போயிட்டு ஏவோட வேல்யூ ரீட் பண்ணும். ரீட் பண்ணி முடிச்சது இல்லாமல் அடுத்து என்ன பண்ணும், இந்த disk1 அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும். கால் பண்ணிச்சுன்னா அதில் ஏவோட வேல்யூ ரீட் பண்ணும். அந்த ஏங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதைப்படி பார்க்கும்போது மொதல் என்ன இருக்குன்னா disk1ங்கிற ஃபங்க்ஷன் தான் இருக்குது. ஸோ அதை படி பார்த்தா பிரிண்ட் ஏ, அதாவது ஏவோட வேல்யூ 10 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கும். அடுத்து ஒரு பிரிண்ட் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்ப மறுபடியும் என்ன இருக்கும், ஏவோட வேல்யூ 10 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கும். ஸோ இதுதான் அந்த என்க்ளோஸ் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்கோப்புக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருந்தால், அந்த மாதிரியில் நம்ம வேரியபிள்ஸ் பயன்படுத்தியிருந்தால், அந்த வேரியபிளோட லைஃப் டைம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பெரிய ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு சின்ன ஃபங்க்ஷனுக்குள்ளே பயன்படுத்துகிற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா built-in scope. Last one. Finally, we discuss about the widest scope. The built-in scope has the names that are preloaded into the program. Scope: when we start the compiler or interpreter, any runtime module can define the library function. The programming languages module, they are loaded as soon. இந்த 4 லைனுமே ரொம்ப கம்பல்சரி. சரிங்களா. இங்கே பாருங்கள், என்டையர் ப்ரோக்ராம் என்ன சொல்லுதுன்னா built-in or module scope. ஒன்றும் கிடையாது. நிறையா மாடியூல்ஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். SYS இருக்குது, OPT இருக்குது, PPT இருக்குது, அப்புறம் மேத் மாடியூல் இருக்குது, நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. சரிங்களா. இங்கே பாருங்கள், அதை தான் மாடியூல் சொல்கிறாங்க. இதில் நீங்களாம் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுலேயுமே நான் சொல்கிறேன், அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க போதும். மாடியூல் அப்படின்னு கேட்டாவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் ஆரம்பிச்சுக்கோங்க. ஏ மாடியூல் இஸ் அ பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். The program composed one or more independently developed modules. A single module can contain on one, several or statements closely related to each other. இது வரைக்கும் மட்டும் நோட் பண்ணால் போதும். மாடியூல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கீங்களா, ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் தான் மாடியூல்னு சொல்கிறாங்க. ஏன் நம்ம இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது சொல்கிறோம் அப்படின்னா, அது ப்ரீலோடடாக பில்ட்டினாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம இங்கே மாடியூலுங்கிற பேரில் வச்சுருக்கோம். நாமளே பயன்படுத்திக்கிறதுனால அது ஃபங்க்ஷன் அப்படிங்கிற பேரில் இருக்குது. ஓகேவா. இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து இது ஒரு முக்கியமான 3 மார்க். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல். ஒரு மாடியூலோட பண்பு குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்ன இருக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ராசஸிங், ஒரு லாஜிக்கு, டேட்டா, இது எல்லாமே இருக்கணும். மாடியூல்ஸ் கேன் பி செப்பரேட்லி கம்பைல்டு. இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அது தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கம்பைல் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம தேவைப்பட்டால் எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மாடியூல்ஸ் கேன் பி இன்க்ளூடட் இன் ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம்குள்ளே பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, மாடியூல்ஸ் செக்மெண்ட் கேன் பி யூஸ் இன்வோக்கிங் த நேம் ஆர் சம் பேராமீட்டர். ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு நேமையோ இல்லை ஒரு பேராமீட்டரே வச்சு கால் பண்ணுற மாதிரி அதோட குணாதிசயம் இருக்கணும். மாடியூல் செக்மெண்ட்ஸ் கேன் பி யூஸ் த அதர் மாடியூல்ஸ். இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம்னா ஒரு மாடியூல் மட்டும் யூஸ் பண்ணாமல் நிறைய மாடியூல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து இது ஒரு 5 மார்க். த பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஸிங் மாடுலர் ப்ரோக்ராமிங் இன்க்ளூட். பாருங்கள் என்னென்னு கண்டிப்பாக என்ன இருக்குன்னா, ஸோ இப்போ இந்த மாதிரி மாடியூல்ஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதோட அந்த ப்ரோக்ராமுக்கு நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும், இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிம்பிள் தான். என்னென்னு பாருங்கள், லெஸ் கோட். நம்ம நிறைய கோடிங்ஸ் எழுதணும்னு அவசியம் கிடையாது, கம்மியான கோடிங் போதும். அடுத்து சிங்கிள் ப்ரொசீஜர் கேன் பி டெவலப்டு ரீயூஸ் எலிமினேட்டிங் த நீட். ஒன்றும் இல்லை, ரீயூஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ப்ரோக்ராம்ஸ் கேன் பி டிசைன் மோர் ஈஸியாக டிசைன் பண்ணலாம். அடுத்து கொலாபரேட் ஆன் த சேம் அப்ளிகேஷன். கொலாபரேட்னா ஒட்டுக்காக சேர்ந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது இதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு மாதிரி இணைந்து வேலை செய்கிற மாதிரி. த கோட் இஸ் ஸ்டோர்ட் அக்ராஸ் மல்டிபிள் ஃபைல்ஸ். நிறைய ஃபைல்ஸ் யூஸ் பண்ணியும் நாம் வச்சுக்கலாம். கோட் இஸ் ஷார்ட் அண்ட் சிம்பிள், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப சின்னதாக இருக்கும், எளிமையானதாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். எராஸ் கேன் ஈஸிலி கேன் பி ஐடென்டிஃபைட். இந்த மாதிரி சின்ன ரொம்ப பெரிய, அதாவது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கையளவு இருக்கக்கூடிய கடுகில் ஒரு உளுத்த பருப்பை நாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னாகும், சிரமம் தான். சாரி, ஒரு ஒரு பெரிய லாஜிக்கான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் இருக்கிற இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நபரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும், கஷ்டமான விஷயந்தான். ஸோ இப்போ இதை பார்த்திங்கன்னா அதெல்லாம் செக்ரிகேட் பண்ணி இவங்க தான் இந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஏரியாவை நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அவங்கள கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதே மாதிரி தான் இங்கேயும்
ரொம்ப நம்ம லோக்கலைஸ்டாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக ஒரு எரரையோ இல்லை ஒரு பிரச்சனையோ என்ன பண்ணிக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ தட் த சேம் கோட் கேன் பி யூஸ் த மெனி அப்ளிகேஷன், நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கோப்பிங் வேரியபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கூடியதாக இருக்கும். இது முக்கியமான 5 மார்க். சரிங்களா? அடுத்து இது ஒரு 3 மார்க்ஸ் லெவல் தான். ஆக்சஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஆக்சஸ் கண்ட்ரோல் பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னது வரைக்கும் படிங்க போதும். ஆக்சஸ் கண்ட்ரோல் இஸ் a security technique that regulates the who or what can view or use the resources in the computing environment. இது வரைக்கும் மட்டும் போதும். இந்த 3 லைன் மட்டும் போதும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, இது ஒரு ரெகுலேட்ஸ் பண்ணுறது தான், ஒரு சின்ன டெக்னிக் தான். எதுக்குன்னா கம்ப்யூட்டர் என்விரான்மெண்ட்டில் யார் எதுக்காக என்ன பர்பஸ்க்காக இதை நம்ம பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான். சரிங்களா? சரி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. Public members are accessible from the object of the same class or outside the class. The object of the same class is required to invoke the public method. This arrangement of private instances variables and the public methods ensure the principle of the data encapsulation. ஒன்றும் இல்லை, இதை ஒரு 1 மார்க் லெவலில் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் ஞாபகம் வந்திருக்கும். ப்ரைவேட்டு, பப்ளிக்கு, ப்ரொடக்டட் நம்ம இந்த கிளாஸஸ்லேயும் பார்த்துருப்போம். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, இப்போ நம்ம ப்ரைவேட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொறுப்புகள் அந்த இப்போ ஒரு ஃபங்க்ஷனையோ வேரியபிள் என்ன பண்ணா ப்ரொடக்டட் மூலமாகவோ இல்லை நம்ம பப்ளிக்காவோ நம்ம அணுக முடியாது, ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அதை சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, பப்ளிக் மெத்தட்ஸை என்ஷூர் பண்ணுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாது, டேட்டா என்கேப்சுலேஷன் கான்செப்டை இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? இதில் மற்றபடி வேறு எதுவும் நெசசிட்டி இல்லை. சரியா? ஓகே, முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். எஸ், பாயிண்ட்ஸ் ரிமெம்பர். இந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்லாம் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. இவங்கெல்லாம் எந்த ஒரு நெசசிட்டி இல்லாமல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிக்காதீங்க. இந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்லேருந்து எப்படியாவது ஒரு 1 மார்க்கோ 2 மார்க்கோ கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு த விசிபிலிட்டி ஆஃப் வேரியபிள்ஸ் பேராமீட்டர்ஸ். இந்த உள்ளே சொல்லக்கூடிய சின்ன சின்ன போல்டாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸு இல்லை முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை நல்லா ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள். எனக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னென்னா இந்த 1 மார்க்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு வரணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொடுத்த மெட்டீரியலை வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணாதீங்க. இதுக்கு நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சி ஒரு ஓவரலாக நீங்கள் பார்த்து கூட எனக்கு எழுதி கொடுங்க போதும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ் பார்த்துக்கலாம். சரியா?